வாழ்க்கையின் வசம் இருப்பது சுகம் வாழ்தல் இனியும் எளிது அலை அலைகள நினைவுகளே என்றும் புரிதா ரம்யமே உன்னை தேடி தேடி வந்தேன் சுவாசத்தை உன்னில் கரைத்தேன் நானும் பயணம் தூரம்தான் வாழ்க்கையின் ரகசியங்கள் நம்மில் வரைந்து செல்லும் சூத்திரதாரி இந்த வாழ்க்கையே பெரும் பாடமாய் உன்னில் எழுதி கவிதை போல வாசி கொடுப்பதும் பெறுவதும் அவனின்றி வேறில்லை கொடுப்பதும் அவனின்றி வேறில்லை யாரும் இல்லையே ரம்யமே உன்னை தேடி தேடி வந்தேன் சுவாசத்தை உன்னில் கரைத்தேன் நானும் ரம்யமே உன்னை தேடி வந்தேன் சுவாசத்தை உன்னில் கரைத்தேன் நானும் உன்னில் கரைத்தேன் நானும் ओम नमो श्री सूर्य देवाय ओम नमो श्री सूर्य देवाय ओम नमो श्री मंगल देवाय सर गुड मॉर्निंग सर गुड मॉर्निंग सर வாங்க இந்த பக்கம் வாங்க டைம் என்ன 8:50 sir 8:50 9 to 6 36 ஃப்ரேமில் டிஜிட்டல் கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ நல்லா இல்லைனா அதுக்காக டெலிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது, சேட் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப்பும் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அது கற்றுக்கிறதுக்கு தானே தவிர மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. என்ன பண்ற சார்? ஃபோக்கஸ் கிடைக்கவே மாட்டேங்குது சார். இப்போ கிடைச்சதா? எஸ் சார். தலையை ரொம்ப ஷேக் பண்ணாத. ஓகே சார். ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் கடந்த காலத்தை தக்க வச்சுக்கிற ஒரு சக்தி இருக்குது. அமிர்தா, இன்றைக்கி நீ ஒரு ஃபோட்டோ எடுத்தல, அதை உன் லைஃப்பில் நீ எப்போ வேணால் பாரு. உனக்கு இந்த நிமிஷம் அப்படியே ஞாபகம் வரும். ஸோ மேக் இட் கவுண்ட் அண்ட் லீவ் த மூமெண்ட். ஓகே சார். டிரைவிங் யாருக்கு வரும்? சார் கார் டிரைவ் பண்ணுவியா? ஓகே, நாளைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போகணும். ரெடியாரு. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார்.
இங்கே பாரு, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பீடு மட்டும் 80க்கு மேலே போச்சு, அவ்வளோதான். தூக்கம் வந்தா நிறுத்திட்டு போய் டீ குடி. ம், ரைட். தேங்க்யூ. சார் தீத்தாலி, நம்ம போகிற வழியில் மரம் விழுந்து ரோட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதான் ஷமுகா தீர்த்தாலி ரூட் வழியாக பெங்களூர் போயிட்டுருக்கோம். சார் கூகுள் மேப் ஆனில் இருக்கு. ஸ்ட்ரைட்டாக போ. சார் லெஃப்ட் காட்டுது. கூகுள்லாம் வேண்டாம், இந்த குரு சொல்கிறது கேளு. ஸ்ட்ரைட். ஓகே. கிளாஸ் இருக்கு இருக்கு. எப்படி இருக்கு எங்கள் ஊர் காத்தோட ஸ்மெல்? சார் இது உங்கள் ஊரா? என் ஊர் தான். நான் பிறந்து வளர்ந்த ஊர். அதோ அதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கினாங்க. ஏய், துவாரகா ஹோட்டல் அப்படியே இருக்கு பாரு. இங்கே சூடா மொறுமொறுன்னு தோசை கெட்டி சட்னி கொடுப்பாங்க. எஸ்பி பேக்கரி அப்பெல்லாம் ₹1 கொடுத்தா ஒரு க்ரீம் பன் கொடுப்பாங்க. அது என்னோட ஃபேவரட். இப்போ கூட நான் அவருக்கு ₹2 பாக்கி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ரோடு வரும், அதில் ரைட் கட் பண்ணால் என்னோட வீடு வந்துடும். சார் வீட்டுக்கு போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், யாராவது பார்த்தா நின்று பேசிக்கிட்டே இருக்கணும், டைம் போயிடும். ஓகே. அது யார் வீடு தெரியுதா? நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம் அந்த வீடு. அது ஷூட்டிங் ஹவுஸ். எங்கள் ஊர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியுமா? சார் நிறைய மில்க் ஃபேக்ட்ரி. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் டவுனில் போனோம், அங்கே தான் அவங்க வீடு. பழைய பிரிட்ஜ் அப்படியே இருக்கு. சார் என்ன ஆச்சு? சார் ஒன்றும் இல்லை. ஸ்பீடாக ஓட்டிட்டு போய் அப்படியே அவரை இடிச்சிடுறியா? அதாவது வேகமாக போய் இடிக்கிற மாதிரி நிறுத்தணும். இப்போ பாருங்க. குட் மார்னிங் ஆஃபீஸர். ராம்சந்திரா தீர்த்தள்ளி 99 பேட்ச் சி செக்ஷன். அட, நான் நினைச்சேன் என் மேல காரை ஏத்துற தைரியம் எவனுக்கு இருக்குன்னு. நல்லா இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கீங்களான்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க ஆஃபீஸர். வா போன்னு பேசுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிரிக்கிறத இன்னும் விடலையா நீங்க? எவ்வளோ வருஷம் ஆகுது ஒன்று பார்த்து. டீ சாப்பிடலாமா? வேண்டாம், இந்த வழியாக போனேன், ஸ்கூல் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். உள்ளே போய் பார்க்கலாமா ஆஃபீஸர்? ஐயோ, அப்படிலாம் விட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிரின்ஸ்பாலோட பர்மிஷன் லெட்டர் வேணும். அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா கிட்ட இருந்தும் பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும், சைன் போட்டு. உண்மையாக சொல்கிறீங்க? என்னடா கேள்வி கேட்குற? இது ஓ ஸ்கூல்டா, போ பார்த்துட்டு வாடா. போ போ.
ராமச்சந்திரன் என் பேரு. எப்போ வந்தீங்க? இப்பதான். பழைய ஞாபகத்தில் அப்படியே முழுகிட்டேன், அதான் கவனிக்கல. கல் எடுத்துக்கோ. ஆ ஆ பார்த்தீங்களா, கரெக்டாக எடுத்துட்டேன். ஆ ஆமா, எப்பவும் உன் கூடவே வாள் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பானே, அதான் அந்த துளசி தோட்டத்துக்கு பக்கத்துல வீடு. பாக்குறியா அவனை? எங்க எல்லாரும் வேலையில பிஸியா இருக்கானுங்க. அவனுங்களும் பிஸி, நானும் பிஸி. ஸ்கூலை சுத்தி போட்டோ எடுத்தியா? ஹலோ ஹலோ ராம். ஹலோ, நான் தான் தீர்த்தப்பள்ளி ஸ்கூல் வாட்ச்மேன் பேசுறேன். வாட்ச்மேனா? ஹலோ வாட்ச்மேன் அங்கிள். ஹலோ ஹலோ வாட்ச்மேன் அங்கிள், நான் முரளி. ஓ முரளி, ஓஹோ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. இப்ப உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அதான் போன் போட்டு கொடுத்தான். ஓ அப்படியா? ஆமா. குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கடவுள் உனக்கு நல்லது செய்வாரு, பத்திரமா பார்த்து இருப்பா. ஓகேவா? சரி இரு, முரளி பேசணுமா? ஹலோ டேய், நீ அங்க என்னடா பண்ற? அதான் எனக்கும் தெரியல. என்ன ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்லியிருக்கடா நீ. ஐயோ டேய், ஸ்கூல் அப்படியே இருக்கா இல்ல அத வேற மாதிரி இடிச்சு ஏதாவது கட்டியிருக்காங்களா? அப்படியே தான் இருக்கு. அதே பெஞ்சு, அதே கிளாஸ் ரூமு, அதே பிரின்சிபல் ரூமு, அதே வாட்ச்மேனு, கேட்டு கூட சேஞ்ச் பண்ணலடா. டேய் ராம், கொஞ்சம் வீடியோ கால் பண்றா, நானும் பார்க்குறேன். நீ அங்கே என்ன பண்ணுற? வந்து நேரில் பாரு. டேய் அதெல்லாம் முடியாதுடா, கொஞ்சம் பண்றா. டேய் அதெல்லாம் ஒரு ஃபீல்டா, வீடியோ கால் பண்ணால் அந்த மஜாலாம் கிடைக்காது. வந்து நேரில் பாரு. முரளி, ஒரு 12-15 வருஷம் இருக்கும்ல? 12-15 வருஷமா? டேய் 20 வருஷம் ஆயிருக்குடா. ஓ 20 வருஷம் ஆயிடுச்சா? தெரியவே இல்லைல்ல. டேய் சாம்பு மவனே, உனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கு, அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? வயசாயிடுச்சுடா உங்களுக்குலாம். இப்போ ஏன்டா அதை ஞாபகப்படுத்துற? நீயாவது 4 ஊர் சுற்றி பார்க்குற, நான் இன்னும் நம்ம ஊரவே தாண்டலடா. டேய் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. தீர்த்தள்ளியிலேருந்து நான் பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கேன். நான் வந்த உடனே உங்களை மீட் பண்ணுறேன். நீ பண்ற ப்ராமிஸ் எல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். ஆமா,
திடீர்னு எதுக்கு அந்த ஊருக்கு போயிருக்க? சும்மா அப்படியே வந்தேன். ஏய், நம்ம கூட யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க நம்பர்ல அனுப்பி வை. அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ஹலோ மை டியர் பிரதர், நீ ஒவ்வொருத்தர் நம்பரையும் வாங்கி அவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குடா. நேரம் காலம் கிடையாம இந்த வேலை வெட்டி இல்லாத மெசேஜஸ் வேற. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் டேன்னு சொல்றதுக்கே நம்ம ஸ்கூலுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுக்கு அட்மின் யார் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும்டா அதுக்கு அட்மின் யாரா இருப்பாங்கன்னு. டிஜிட்டல் இந்தியாவை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தானே? சரி சரி, வா உன்னையும் அட்மிஷன் பண்ணிக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஓகேவா? வெல்கம் பேக் டு ஸ்கூல் மிஸ்டர் ராமச்சந்திரா என் தீர்த்தஹள்ளி. மே கம் இன் ப்ளீஸ். வாடா லேட் கமர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வா மச்சான். வாடா போட்டோகிராஃபர். ஓ லைன் இஸ் பேக். அட யாரு வந்திருக்கா பாரு. என்னதான் சொல்லு, ஹீரோ தான், காமெடியன் தான். என்னெல்லாம் குரூப்ல ஆட் பண்ணப்ப யாராவது என்ன கேட்டிங்களா? Hey Ram, where were you all these days? என்னடா இத்தனை நாளா சோஷியல் நெட்வொர்க்ல இல்லவே இல்ல, இன்னைக்கு என்ன குரூப்ல திடீர்னு என்ட்ரி? இன்னைக்கு காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தேன். கிளாஸ் ரூம், கிரவுண்டு எல்லாத்தையும் பார்த்தேன். என்னமோ உங்கள் எல்லார்கிட்டையும் பேசணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ என்னடான்னா உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. ஏய் ராம், எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. நான் சொல்லலாம்னு நினைச்சா நீயே சொல்லிட்டடா ராம். ராம் சொல்ற மாதிரி நாம எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன, நீ எங்க எல்லாரையும் பார்க்கணும் அவ்வளவுதானே? இந்தா பாத்துக்கோ. டேய் ராம், ஒரு பிரசன்ட் போட்டோ போடு, எப்படி இருக்குன்னு பாப்போம். ஹே ஹேண்ட்சம். டேய் அடையாளமே தெரியலடா. போவ உன் வயசு அதிகமாகுது இல்ல, அதான் நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் போல இருக்கு. டைப் பண்றான்டா. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஐ அம் வெயிட்டிங். நாமளா 99 பேட்ச், நாமளா ஒன்று சேர்ந்து 20 வருஷமாச்சு. எனக்கு என்னமோ ஒரு ரீயூனியன் பார்ட்டி வச்சா எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. சூப்பர் டாடே. எனக்கு ஓகே. நம்ம கிளாஸ் லீடர்னா சும்மாவா? ஐயோ, இப்ப நான் ஏதாவது சொல்லி ஆகணுமே. டேய் முரளி, எப்படிடா இதெல்லாம்? சான்ஸே இல்லடா. எல்லாரும் ஆன்லைன்ல இருக்காங்க, இப்பவே எந்த இடம் முடிவு பண்ணுங்கப்பா. டேய் தீர்த்தாளிக்கு வந்து தீர்த்தம் சாப்பிடுறது கஷ்டம்டா. தீர்த்தாளில 4-5 பேர் செட்டில் இருக்காங்க, மத்தவங்க பெங்களூர்ல செட்டில் இருக்காங்க, இன்னும் சில பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரில செட்டில் இருக்காங்க. ஓகேவா? சூப்பர். பெங்களூர் தான் கரெக்ட், எல்லாருக்கும் போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். சரி எப்போ? பார்த்து பிளான் பண்ணுங்க. எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கை விட்டுற போறாங்க. டேய் ஏதாவது வீக்கெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஹாலிடேனாலும் ஓகே. இன்னைக்கு என்ன டேட்? Jan 7th. இன்னையில இருந்து ஒரு மாசம், அதாவது February 7th எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்துறணும், ஓகேவா? வராதவங்க ரத்தங்கக்கு சாவிங்கடா. சரியா சொன்னடா. ஐ மீன் ராம், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ராமச்சந்திர தீர்த்தாளிக்கு ஜெய். பரவாயில்லையே, எல்லாம் டக்குன்னு அரேஞ்ச் ஆயிடுச்சு. டேய் யாராவது என் பொண்டாட்டிட்ட சொல்லுங்கடா, இல்லனா பேசி அனுப்ப சொல்லுடா. நான் கேட்டா அனுப்ப மாட்டாடா. குழந்தைகளை கூட்டிட்டு வரலாம்ல, விட்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ளீஸ் கம் as family. எல்லாரும் அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க. குரூப் ஓபன் பண்ணதுக்கு இன்னைக்கு தான் யூஸ் ஆயிருக்கு. சாரி गाइस, என்னால வர முடியல, கொஞ்சம் வர்க் போயிட்டு இருக்கு. ஃபுல் பிஸி, லீவு கிடைக்கலடா. ஐ ரியலி மிஸ் யூ गाइस. ஹாய் டா ராம். டேய் முரளி, அடுத்த தடவை நான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்துறேன், சரியா? சமாளி. நான் இங்க துபாய்ல இருக்கேன்டா. துபாயா? இதுக்காக தான் நான் நேத்து ஊர்ல இருந்து வந்தேன்டா. எப்படி இருக்க? கல்யாணம் குட்டி குழந்தை ஆனதுக்கு அப்புறம் வந்து ஹாய் சொல்லு. ஸ்கூல்ல பேசும்போது அப்படியே முகத்தை திருப்பிட்டு அப்படியே போவ. ஏய் ஹஸ்பண்ட் கூட இருக்காரா? சார் யூ டோன்ட் டென்ஷன் சார். she is very good girl, good nature, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. எங்களுக்கு எக்ஸாம்ல காப்பி பண்ணனும்னா எங்களுக்கு இவ தான் காட்டுவா சார். இல்லடா? டேய் என்னது, நம்ம ஒரு ஹோட்டல் கிட்ட வந்து செகண்ட் கிராஸ் ரைட் எடுக்க சொன்னா நீ லெஃப்ட் எடுத்துட்டியா? இல்ல என்னால அப்படிலாம் ரூட் சொல்ல முடியாது. நீ மறுபடியும் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு வா, அங்க வந்து ஃபோன் பண்ணு, அப்ப நான் உனக்கு அட்ரஸ் சொல்றேன், சரியா? இப்போ நீ போனை வை. டேய் ஏன்டா உனக்கு இந்த வயசுல? நாம இன்னும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கோமா? ஏன்டா இதுக்கெல்லாம் போய் கோவப்படுற? போய் மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசு. நீ தொந்தரவு பண்ணாத, போ. எங்க இருக்காம? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாப்பிடுற டைம்க்கு அது வருவானா மாட்டானா? ஏற்கனவே 3 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃபோனுக்குன்னு பண்ணேன்னு சொன்னா ஃபோன்லயே அடிப்பேன்னு சொல்றான் அவன். அப்ப கூட நான் ரிஸ்க் எடுத்து இன்னொரு தடவை ஃபோன் பண்ணேன். வந்து என்ன அடிக்க போறானோ என்னன்னு தெரியல.
அது குலாப் ஜானா இல்ல காக்கா முட்டை சாப்பிடுறியா? இந்த எடுத்துக்கோ. திடீர்னு Facebookல இவன் போட்ட ஒரு கவிதை அது யாராவது படிச்சீங்களா? ஐயோ ஐயோ கீதா எப்படிப்பட்ட மொக்க கவிதைனா? கீதா உனக்கு இதெல்லாம் வேணுமா? நான் கொடுத்த மொத்தத்தை எல்லாத்தையும் மறந்துட்டியா? இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? ஒரு மொக்க சர்க்கிள் இல்லடா. நீ நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வந்து ஃபோன் பண்ணு சரியா? அப்ப ஃபோன் பண்ணு, நான் சொல்றேன். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா நம் தோழன் முஸ்தபா டே பை டே யார் நினைச்சறா முத்தம் கொடுத்துட்டு இருக்க? டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா. பாசமலர் பார்ட் 2 தங்கச்சிய கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. எங்கடா? அங்க பாரு. ஏதோ தீர வாசனை வருது இல்ல? ஓ இதான் தீஞ்சு போயிருக்கா? இப்போதான் தெரியுது. என்னம்மா மருமகளே, எப்போ ரிலீஸ் ஆக போற? மருமகளா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொட்டர் தைச்சாங்களா? ஒருவேளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா? இல்லையே, பொம்பளை குழந்தை தான் பிறக்கும். ஏன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், பொம்பளை குழந்தை பிறந்ததுன்னா உன் புருஷனுக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். அடிப்ப இந்தா சாப்பிடு. எவ்வளவு ஊர் சுத்துறல, எனக்கு கூட இதெல்லாம் ஆசை. வருஷத்துக்கு ஒரு தடவை மாசமா இருந்தா எங்க இருந்து ஊர் சுத்துறது? முரளி, யாருக்காவது பசிக்க போது சாப்பாடு சொல்லிடு. இப்பதான் 4 பேருக்கு அட்ரஸ் சொல்லிருக்கேன். இன்னும் 3 பேர் ஆந்து வேலை இருக்காங்க. இரு. 4வது யாரு? யாருன்னு சொல்லுடா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அட இவன் ஏன் சைலண்டா இருக்கான்? பாத்தியா, சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? யாரு? ராம். ஜானுவா வரா. பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் காலமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள். இங்க எல்லாருக்குமே ஜானுன்னா பாட்டு. ஆனா ஜானுவுக்கு பாட்டு தான் எல்லாமே. ஒன்று பாடுவா, இல்லைன்னா பாட்டை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருப்பா. ராகம் தாளம் பல்லவின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருப்பா. ஆனால் எங்களுக்கெல்லாம் எதுவும் புரியாது. ஜானு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளோட அப்பா அம்மா ஆண் குழந்தை பிறந்தா பாலசுப்ரமணியனும் பெண் குழந்தை பிறந்தா ஜானகின்னும் பேர் வைக்க முடிவு பண்ணாங்க. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி பாட்டுன்னா ஜானுவுக்கு உயிராக இருந்தது. அவ்வளோ அழகாக பாடுவா. जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. டேப் ரெக்கார்டரில் பாட்டு கேட்கும்போது அட இது ஜானு பாடின பாட்டாச்சேன்னு தோணும். உடனே அவன் முகம் ஞாபகம் வரும். அது அவளுக்கும் தெரியும். அந்த நேரத்தில் எனக்கு ஜானு மட்டும்தான் தெரியும். எனக்கு 90% அட்டெண்டன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அவள் தான் காரணம்.
அவளை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. அவன்னா எனக்கு உயிர். எப்போவுமே அப்படிதான். அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அவளுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தான் கேட்பா. எப்போவாவது மார்க்கு கம்மியாகி வீட்டில் திட்டினா நான் சோகமாயிடுவேன். அந்த நேரத்தில் யாரும் கேட்கலன்னா ஜானு பார்த்து என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்பா. உடனே நான் கவலை மறந்து சந்தோஷமாயிடுவேன். சும்மா போயிட்டுருக்கிறவங்களை கூப்பிட்டு அடிக்கலாமான்னு தோணும். எனக்கு ஜானுன்னா எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல தெரியாது. ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான். கடவுளே, ஜானு எப்போவுமே என் கூடவே இருக்கணும்னு கேட்பேன். अभिषेक नायर प्रेजेंट सर. अर्पिता प्रेजेंट सर. अमित प्रभु यस सर. यस जानकी. यस जानकी. जानकी ஆப்சென்ட் சார். लोकेश. எஸ் சார். रामचंद्रा. रामचंद्रा டேய் சார் கூப்பிடுறாரா? பிரசன்ட் சார். सिट डाउन. काव्या. प्रेजेंट சார். गोपाल. எஸ் சார். என்னாச்சு? டீச்சர் ஏதாவது திட்டினாங்களா? ஹலோ மிஸ்டர், என்னாச்சு? உன்னதான் கேட்குறேன், சொல்லு. ஜானு ஸ்கூலுக்கே வரல, ஏன்னு தெரியல. अभिषेक नायर. प्रेजेंट सर. हर्षिता. Yes, sir. अमित प्रभु. यस सर. गिरी. எஸ் சார். Yes जानकी. जानकी, what happened to her? தெரியல சார். Please sit down. रामचंद्रन. रामचंद्रन. டேய் 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 சார். பிரசன்ட் சார். पगल कनवा. Idiot. Sit down. काव्या. प्रेजेंट சார். सेंदिल. நான் என்னடா பண்ணேன்? यस सर. स्वामीनाथन. எஸ் சார். டேய் गुरु. அவளை यस கூப்பிடுறா. सर. அவளை சுபா, ராம் கூப்பிடுறா. ஜானு எங்க? தெரியல. அடிச்சன்னு வைய. அது வரைக்கும் என் கையை பூ பறிக்குமா? கூடவே இருக்க, உனக்கு எதுவும் தெரியாதா? நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? கேட்டு தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சிட்டு நான் என்ன நியூஸ் பேப்பர்லயா போட போறேன்? ஜானுவோட வீடு எங்க இருக்குன்னு நான் விசாரிச்சேன். அந்த பக்கத்துல இருக்கிற கோயிலை தாண்டி போனா அங்கதான் எங்கேயோ இருக்கான். வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு போலாம். ம் சரி. இங்கதான் எங்கேயோ. கிளம்பலாமா? இருட்டாக போகுது. லேட்டா போனா என் அம்மா திட்டுவாங்க. எப்படியும் திங்கக்கிழமை வந்துருவான்ல. ஏன்டா லேட்டு? ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. காத்து திரும்புமா, ஏன் பாட்டு விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட.
போ போயிட்டே இரு. டேய் பாத்து வா. என்ன ஒழுங்கா வர மாட்டியா? பாத்து பாத்து உள்ள போ. போ. டேய் ஜானு வந்துட்டாடா. ஹே ஜானு. 4-5 நாள் கழிச்சு ஜானுவை பார்த்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை. முன்ன மாதிரி இருந்திருந்தா ஓடி போய் என்ன ஜானுன்னு கேட்டிருப்பேன். ஆனால் அன்னைக்கு அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர முடியல. என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னை தவிர மற்ற எல்லாருமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அவகிட்ட போய் அவள் கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் இத்தனை நாள் வரல, நீ இல்லாமல் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் அப்படி என்னால் அன்னைக்கு சொல்ல முடியும். என்னாச்சுமா, ரொம்ப முடியாத மாதிரி தெரியுற? இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இல்லை சார், பரவாயில்ல. சிவா கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரிங்க சார். அப்போ அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அப்புறம்தான் புரிஞ்சது அதுதான் என் ஃபர்ஸ்ட் லவ்னு. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். மனசு பட்டாம்பூச்சி மாதிரி படப்பட நடிச்சுக்கிச்சு. இல்லாத மீசையை முறுக்கி விட்டேன். அதுக்கப்புறம் ஜானு கிட்ட என்னால் நார்மலாக பேசவே முடியல. ஏதோ ஒன்று தடுத்தது. அவள் என்னை பார்த்தா போதும், அந்த நிமிஷம் நான் நானாக இருக்க மாட்டேன். ஆனால் அந்த விஷயத்த சுபா கிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. எல்லாம் கற்பனையிலேயே நடந்துட்டு இருந்தது. அதனால யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா கேடி கிரி கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு தெரிஞ்சாலே முரளிக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். எப்படிரா? மனசுல எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு படிக்கிறத விட்டுறாத, சரியா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பயமா இருக்கா? அப்படின்னா சரி, நான் கிளம்பட்டுமா? என்னடா சொல்லிட்டியா? ஐயோ, அவன் தான் எவ்வளோ கேட்குறான். ஏன் நீ வெண்ணிலவே பாட மாட்டேங்கிற? அண்ணா ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டானா? நீ பாடினாதான் அவன் கொடுப்பானா? அப்படி அந்த பாட்டுல என்னதான் இருக்கு எனக்கு புரியலப்பா. அவன் தான் அவ்வளோ கேட்குறான்ல, ஒரு தடவை பாட வேண்டியதானே? ஜானகி. மிஸ் ஜானகி, அது மின்சார கனவே படத்துல இருந்து வெண்ணிலவே பாட்டு பாடணுமா? மிஸ்டர் முரளி, இது ஒன்றும் கல்யாண விட ஆர்கெஸ்ட்ரா இல்ல. நமக்கு தேவையான பாட்டை இன்னொருத்தவங்க கிட்ட சீட் எழுதி கொடுக்கறதுக்கு. புரியுதா? என்னடா சொன்னா? பாடுறேன்னு சொல்லிட்டாரா? டேய், நீ வேணா பாரு, வேற பாட்டு தான் பாடுவா. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே இந்த நெஞ்சோடு கலந்து விடு. நிலைவே நிலைவே இந்த விண்ணோடு கலந்து விடு. காதல் இருந்தால். ஹாய்
ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. சாக்லேட் எடுத்துக்கோ. கோயிலுக்கு போனியா? காலையிலே போயிட்டு வந்துட்டேன். உன் அருமை அண்ணா எங்க? போடா. இங்கதான் இருக்கான். திரும்பி பார்க்காத. பயப்படாம போடா. ஒண்ணும் ஆகாது. Dress நல்லா இருக்கு. எங்க வாங்குன? பிரியங்கா ஃபேஷன்ஸ். அப்பா வாங்கி கொடுத்தாரு. இப்ப பாரு, திரும்பி பாரு. எடுத்துக்கோ. டேய் பாத்துடா. என்னடா? டேய் 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 டேய். டைட்டா போடுறா இல்லனா என்ன அடிப்போம். இன்னொன்னு எடு. எறும்பு மாதிரி வளர்ந்திருக்க. உனக்கு எப்படி ஒரு சாக்லேட் பத்தும்? இன்னொன்னு எடுத்துக்கோ. டேய் மேங்கோ பைட் எடுத்துக்கடா. எட்ரா. தேங்க்ஸ். தேங்க்ஸா? இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு விஷ் கூட பண்ண மாட்டியா? ஹாப்பி 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 தீபாவளியா? இல்ல ஹாப்பி நியூ இயரா? மொக்க வாங்குது. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? இப்ப யார் உன்னை என்ன பண்ணா? ஏய், எங்க அண்ணன் ஸ்போர்ட்ஸ்மேன் இல்ல, அத ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். இல்லடா? என்னடா உன் இதயம் இப்படி துடிச்சிட்டு இருக்கு? என்ன? நீயே தொட்டு பாரு. எந்திரிடா. தண்ணி எடுத்துட்டு வா. ஒரு பொண்ணு கிட்ட நின்னு கூட பேச முடியல. மானம் போகுது. எந்திரிடா. ஜானுவை பார்த்தா நான் ஏன் அப்படி ஆகுறேன்னு சுபாக்கு தெரியும். தான் மேல ஒரு பையன் ஏன் இவ்வளோ உயிரா இருக்கான்னு ஜானுக்கும் தெரியல. ஆனா 9th ஸ்டாண்டர்ட் ராமச்சந்திரன் தீர்த்தளியான எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸ்கேல்ல இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் மாதிரி என் பார்வை மட்டும் ஜானு மேலேயே இருந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஜானகியோட பேர் என்ன தெரியுமா? என்னடா? ஜானகி ராமச்சந்திரன். ஜானு டேய் வேணடா. ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க போங்க. டேய் சும்மா இருக்க மாட்டேன். எப்படியோ முள்ளு மேல இருக்கிற ரோஜா மாதிரி எதையும் சொல்ல முடியாம என்ன கொன்னுகிட்டு இருந்தது. என்னடா ராமச்சந்திரா, 2 மாசம் லீவு, என்ன பார்க்காம எப்படி இருப்ப? ஏ ஜானு, சீக்கிரமா வா. இன்னும் எத்தனை நாள் தான் வாடி போடின்னு கூப்பிடுவேன்? அண்ணின்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு தெரியாததா? என்னடா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சீக்கிரமா வாங்க. தம்பி நீயும் வாப்பா. இதோ வரேன். கிளம்பவா?
உனக்கு எப்படி தெரியும்? என்னது எனக்கு எப்படி தெரியுமாவா? ஒரு வாரமா எவ்வளோ ஃபோன் பண்றேன், எவ்வளோ மெசேஜ் பண்றேன், ஒன்னுத்துக்கும் ரிப்ளை காணோம். அப்புறம் போட்டோன்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ், நான் வந்துட்டு இருக்கேன்னு. அது எனக்கு என்ன சொல்லல? ஏய், எனக்கு எப்படி தெரியும்? இதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து இங்க வருவான்னு. வந்தா பாத்துக்கலான்னு நினைச்சேன். இவன் என்னடா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கான். யூனிஃபார்ம் மட்டும் போடல. ஏய் வாடா, சரக்கு போலாம்டா. ஏய் வாடா. டேய் என்னடா வா நேந்து விட்டு ஆடுமே நிக்கறான். ஏய் ஜானு வந்துட்டாடா. ஹாய் ஜானு, லாங் டைம். ஹே ஹாய் ஜானு, எப்படி இருக்க? எத்தனை நாள் ஆச்சுல? ஹே வழி விடுங்க வழி விடுங்க. தள்ளு தள்ளு தள்ளு. எப்படி இருக்க? தள்ளு. அட எல்லாம் ரெடியா இருக்கு, போய் சாப்பிடுவோம். போமா நீ. ஏய் கூட்டிட்டு போடா. எப்படிடா இருக்க? இப்போதான் உனக்கு வரது வழி தெரிஞ்சதா? எல்லாருக்கும் ஷேர் பண்ணனும். நீ மட்டும் தனியா சாப்பிடு. சாக்லேட் சிங்கப்பூர்தா? வா வா, எல்லாம் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முரளி. ஹாய் ஜானு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். வா எல்லாரும் போய் பாப்போம். என்ன சுபா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. வா. ஜானு சாக்லேட் எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாருக்கும் ஷேர் பண்ணனும்டா. எத்தனாவது மாசம்? 7வது மாசம், 2வது குழந்தை. இத்தனை பேர் வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீதான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி. ஆமா, எப்படி இருக்கு? எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்களோன்னு பயந்தே போயிட்டோம். ஏன்னா சாப்பாடு வேற நிறைய ஆர்டர் பண்ணிட்டோம்ல. நல்ல வேளை வந்துட்டாங்க. என்ன? டேரா எருமை. என்னடா சின்ன புள்ள மாதிரி பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்க? வாடா. இல்ல நீ போ. வாடா. டேய் போடா. ஜானு வந்திருக்கடா, வாடா. இல்ல வாடா வாடா வாடா. டேய் போடாங்க. ஐயோ வயசாயிடுச்சுடா எனக்கு. ஸ்கூல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கா. வாடா போலாம். மரியாதை போடா. போடா. ராம், நான் யாருன்னு தெரியுதா? ஜானு. எப்படி இருக்க ராம்? நான் நல்லா இருக்கேன். நீ? நான் நினைச்சு கூட பார்க்கல நாம இந்த மாதிரி மீட் பண்ணுவோன்னு. டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுல. நீ அடையாளமே தெரியல. லாஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ உனக்கு மீச தாடி கூட இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்க ராம்? ஃபோட்டோகிராஃபர், ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். என்னடா ஆச்சு உனக்கு? பேசி கூட்டிட்டு வருவன்னு பார்த்தா தூக்கிட்டு வர மாதிரி வச்சுட்ட. தண்ணி எடுத்து குடி.
தேங்க்ஸ். எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா? இப்படி பண்ணிட்டியேடா. இல்லை, அது வந்து தடுக்கி விழுந்துட்டேன். ஏதாவது பேசினானா இல்லை எப்பவும் போல பார்த்துக்கிட்டே? சாரி. இதுக்காக தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. அட்லீஸ்ட் எப்படி இருக்கானாவது கேட்டியா? சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டு. அவளுக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தை இருக்கு. தெரியுமா உனக்கு? நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எங்களை விட நீ சாப்பிட்டியா? நான் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. ஓ. ஏய், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ட இடத்துல ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. அப்புறம் எப்படி டைஜஸ்ட் ஆகும்? கொஞ்ச தூரம் போய் நடப்போ. ஹலோ, இப்போதான் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தியா? அப்படியே நேரா வீட்டுக்கு போய் படுத்து தூங்குடா ராஜா. என்ன பண்ற நீ? இங்க பாரு, இதெல்லாம் நல்லா சொல்லிட்டேன். அனியாரே, இது என்ன நீ எனக்கு கொடுக்குற லஞ்சமா? நாத்தனாரே, சாப்பிட்டதும் அதே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க கூடாது. மெதுவா 2 ரவுண்ட் போயிட்டு வாங்க பாப்போம். போங்க. நீ சாப்பிட்டியா? இல்லை. ஃபோன். நீயும் இன்னும் சாப்பிடல ராம்? டேய் முரளி, ஸ்கூல்ல கட்டான கனெக்ஷனை நாம ஜாயின் பண்ணி விட்டுட்டோமோன்னு தோணுதுடா. எனக்கும் அப்படிதான் தோணுது. தப்பா எதுவும் நடக்காதுல்ல? நான் அதை பத்தி எதுவும் யோசிக்கவே இல்லை. அப்புறம் இவங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று நடந்து சிங்கப்பூர்ல இருக்க இவ புருஷனுக்கு அது தெரிஞ்சு இது எல்லாத்தையும் நீதானடா ஆர்கனைஸ் பண்ணேன்னு என்னை தேடி வந்து பட்டாசு வெடிச்சிட்டான்னா அதுதான் எனக்கு தீபாவளியே. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் வெடிக்கவே முடியாது. சீ, சும்மா இரு. நீ வேற. எங்களோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க நினைச்சதை விட அதிகமாவே 99 ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா யார் யாரெல்லாம் வரலையோ அவங்க இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அரேஞ்ச் பண்ண இந்த 99 ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து வந்து நம்ம எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்த நம்ம பாசமான ஜானு தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு வந்து 4 வார்த்தை பேசணும்னு கேட்டுக்கிறேன். ஜானு ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு தி ஸ்டேஜ். மலநாடு காவிய குயிலே, சிங்கப்பூர்ல இருந்து வந்த மயிலே, உன்னோட பாட்டை கேட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நீ ஒரு பாட்டு இங்க பாடி ஆகணும். தேங்க்ஸ் ஜானு. I'm so happy. பாதி வயசு கம்மியான மாதிரி இருக்கு. எல்லாமே மாறி இருக்கும். எல்லாரும் மாறி இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா எதுவுமே மாறல. எனக்கு மறுபடியும் ப்ளூ அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு தோணுது. தேங்க்யூ. ஜானு பாட்டு பாடிதான் ஆகணும்.
இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ பாட்டு ஆமா, பாடிதான் ஆகணும். நாங்க அதை கேட்டுதான் பாடியே ஆகணும். முரளி 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 வெண்ணிலவே சாங் பாட சொல்றா. இப்போ வா. டேய் இப்பரா சொல்லுவேன். பாட சொல்றா, பாடுவாடா. இரு. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களே பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழி என்னவோ கண்ணாளனே. கலைக்கிட்டால எல்லாரும் வந்துட்டாங்களா? ரெடியா? ஏய் ஜானு, இங்க பாரு. என்னமோ தெரியல, தலை வலிக்குது. போகும்போது காஃபி குடிக்கணும். சரி எழுந்து நட போவோம். இன்னும் இங்க எத்தனை நாள் இருப்ப? நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்? நீ வேற டிக்கெட்டே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கடைசியில் கனெக்டிங் ஃப்ளைட் தான் கிடைச்சது. ஸோ மும்பை போயிட்டு தான் நான் போகணும். ஒரு 4-5 நாளைக்கு இருக்கிற மாதிரி வந்திருக்கலாம்ல. எனக்கும் இப்போ அப்படிதான் தோணுது. அப்புறம் நான் இருந்துட்டு போ. பொண்ணை விட்டுட்டு வந்திருக்கேன்டா, அவ இருக்க மாட்டா. பொண்ணா? ஓ, என்ன பேரு? பிரதீக்ஷா. பிரத்யூஷா. இங்க கூட அட எவ்வளவு அழகா இருக்கால்ல. ஆமா. கண்ணு பற்ற போது குடிங்க. ஓ, சிங்கப்பூர்ல வளர்ந்துட்டு இருக்காளா? இங்க பாரு ஜானு, உன் முன்னாடி உன் பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கான். நான் ஸ்கூல்ல படிச்சப்போ இருந்த மாதிரி இருக்கால அவ. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்றது, சரியான டைம்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இல்லைன்னா இப்படிதான் மொபைல்ல குழந்தைங்க போட்டோவை பார்த்துட்டு இருக்கணும். என்ன இன்னும் கல்யாணம் ஆகலையா? இன்னும் இல்ல. இது இப்ப ரொம்ப முக்கியம். ஊர் ஊரா சுத்துறவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? நீயே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலரா? ஏய் இல்ல, அப்பா பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. ராம், வண்டி எடு, வா போலாம். லேட் ஆகுதுல்ல? சரி, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். ஃபோன். காஃபி குடிச்சிட்டல? குடிங்க. தலைவலி போயிடுச்சுல? அப்போ வா போலாம். லேட் ஆகுது, வா. ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா தானே இருக்கீங்க? அது வந்து அவங்க அப்பா. அது வந்து அப்படி இல்ல. நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அவன் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஹே முரளி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தப்பா பேசிட்டேனாவா? உனக்கு அறிவு இருக்கா? ஏன் இப்படி பண்ண? எப்போ எது பேசணும்னு தெரியாது. போடி, அவ கூட நீ போ. அவளை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போ. புரிஞ்சுதா இல்லையா?
ஹே என்ன இந்த பக்கம் போற? முதல்ல ஜானு தானே டிராப் பண்ணணும். உன் வீடு இங்கேருந்து பக்கம் இல்லை, முதல்ல உன்னை ட்ராப் பண்ணுறேன். இது ரொம்ப தூரம்டா. என்னை விட உனக்கு தெரியுமா? ஆமா ஆமா, சந்திராலயா போறதுக்கு விஜயநகர் வழியா போனா தூரம், ஆனா இந்த வழியா போனா பக்கம் இல்ல. நான் கூகுள் பார்க்கட்டுமா? நீ வேற, இவன் போற வழிய கூகுள் கூட காட்டாது. ஹே, நீ சீரியஸா சொன்னியா இல்ல விளையாடுனியா? ஆஃப் கோர்ஸ் நான் சீரியஸா தான் சொன்னேன். மெதுவா பார்த்து. ஏய், மரியாதையா இவ்வளவு டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போற வழிய பாரு. ஏய், என்னை பத்தி உனக்கு தெரியும்ல சுபா. இந்த மாதிரி பேச நல்லா கத்து வச்சிருக்க. பார்த்து பத்திரமா இரு. டேக் கேர். டெலிவரி ஆனது ஃபோன் பண்றேன். பாய். பாய். வண்டி வாங்க போ. ராதா மனோரமா ரமா வரராசலீலா கானாமிருதம். ராதா மனோரமா ரமா வரராசலீலா கவிராஜராஜம். ஹலோ, கேக்குதா? நீ ஒரு வேலை பண்ணு, சங்கரன் கோயில் சிக்னல் தாண்டி முன்னாடி வா. அங்க அண்ணா சிலை இருக்கும், அவருக்கு ஒரு வணக்கத்தை போடு. டேய், நான் சொல்றத கேளுடா, எழுத்து பேசாத, புரியுதா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ, அங்க ஒரு ரைட் வரும், அப்படி திரும்பு. அங்க ஒரு கர்ணான் போட்டு ஃபிளாட் இருக்கும், அப்படியே லெஃப்ட் திரும்பி உள்ள வா. அதான் நம்ம கடை, உள்ள வா. புரிஞ்சுதா? சாப்பாடா வீட்டுக்கு போனேன்ல, அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு விஐபி வரேன்னு சொன்னாங்க, அதான் இந்த டைம்ல திரும்பி வந்திருக்கேன். அவரை உட்கார வச்சு கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, அப்புறம் பண்றேன். கொஞ்சம் லென்த் இருக்கலாம்ல? லென்த்தா? சின்ன வயசுல இருந்து இவன் இப்படிதான். இவங்க அப்பா சொல்றது ஒண்ணு, இவன் பண்ணிட்டு போறது ஒண்ணு. எப்பவும் இப்படிதான். பெங்களூர் வந்த புதுசுல ஏதாவது பஸ் வந்தா போதும், அதை பார்த்துட்டு அப்படியே உக்காந்துருவான். இப்போ அவங்க ஏதாவது கேட்டாங்க உங்ககிட்ட? சின்ன வயசுல இருந்து எங்களோட பர்மனண்டான கஸ்டமர் இவன். சொல்லுமா, எப்படி கட் பண்ணணும்? அட, உங்ககிட்ட தான்மா கேக்குறேன், சொல்லுமா எப்படிமா கட் பண்ணணும்? ஹைஸ்கூல் மாதிரியா? எந்த வருஷமா? 99. பண்ணிடுறமா. எப்படிமா இருக்கு? ஓகேவா? சூப்பர். உனக்கு ஹைஸ்கூல் பொண்ணு மாதிரி 2 ஜடை போட்டு விடவா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? உன் லவ்ஸ் எனக்கு தெரியும், போடா. என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும், போடா. ஓவரா பேசிட்டு இருக்க. எல்லாம் தெரியும், போடா. எப்படி பேசிட்டு இருக்க? போடா. போடா, தெரியும். சொல்லிட்டு போடா, போடா, போடா. ஐயோ, டப்பா தலையா. இன்னும் மாறவே இல்ல. போலாமா? ஷர்ட் கழட்டு. உள்ள நீ டி-ஷர்ட் போட்டிருக்கல்ல? அப்ப கழட்டு. இல்ல, அது வேண்டாம். ராம், கழட்டு. இது எவ்வளவு நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு அந்த தாடி, மீச. ஏய் ஜானு, என்ன? ராம், ஆர் யூ வர்ஜின்? ஏய், என்ன கர்மம் இது? என்ன கேக்குற ஜானு நீ? சுமார். நிஜமா வராம்?
ஏய் நீ சிங்கப்பூர் போய் ரொம்ப கெட்டு போயிட்ட. இங்கிலீஷ் படம் பார்க்கறதெல்லாம் கம்மி பண்ணிக்க சரியா? வா வா போலாம் வா. ஏய் ஐயோ யாராவது பார்த்துட்டு போறாங்க ஜானு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்லாம சமாளிச்சுட்டு போயிடலாம்னா? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு. வா கார்ல போகும்போது சொல்றேன். வா. இங்க வா. இப்ப சொல்லு. சரி இரு சொல்றேன். God promise? ஜானு இதுக்கெல்லாமா காட் ப்ராமிஸ் கேட்பாங்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் மேல சத்தியம்? ஆமா நான் வர்ஜின் தான். அடக்கடவுளே. இங்க பாரு நீ கேட்ட நான் சொல்லிட்டேன் அதோட விட்டுருனா. எதுக்குடா? ஏன்னா நான் ஆஞ்சநேயர் பக்தன் அதுக்கு மேல எனக்கு கேட்காத. எப்படிடா? ஏய் ஜானு இங்க பாரு இதுக்கு மேல இந்த டாபிக்கை பத்தி பேசாத. நான் சொன்னா கேளு. எனக்கு பப்பிஷமா இருக்கு. இந்த டாபிக்கை விடு. சரி அதை விடு. இத்தனை வருஷத்துல நீ யாரையுமே லவ் பண்ணவே இல்லையா? இல்ல அப்படி சொல்லிட முடியாது. அதானே பார்த்த. இப்பதான் உண்மை வெளியில வருது. சொல்லு. என்ன சொல்லணும்? இல்லடா உன்ன மாதிரி பசங்கன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்படிடா மிஸ் பண்ணாங்க? என்ன மாதிரியா? ஆமா. என்ன மாதிரின்னா? நீ ஒரு ஆம்பளை நாட்டு கட்டடா. உன்கிட்ட யாரும் சொன்னது இல்லையா? வெக்கப்பட்டதெல்லாம் போதும், கதைய சொல்லு. அது எங்கள் காலேஜில் பாரதின்னு ஒரு பொண்ணு இருந்தா, என்னோட ஜூனியர். காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஏதோ பேசணுன்னு சொன்னான். நானும் ஓகே பேசலான்னு. அதுக்கப்புறம் அவள் ஏதேதோ டாபிக் எல்லாம் பேசி கடைசியில் அவளை பொண்ணு பார்க்க வராங்கன்னா நானும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்ல விஷயம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அவள் சடனாக கோவப்பட்டுட்டா. கோவப்பட்ட அவள் கொஞ்ச நேரம் பொறுத்து நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொல்லுவேன்? என்ன சொன்னேன்னு கேட்டேன். நான் எனக்கு இன்னும் வேலை இல்லை, வருமானம் இல்லை, இன்னும் நான் லைஃப்பில் செட்டில் ஆகலை அப்படின்னு அவகிட்ட சொன்னால் அவள் விடமாட்டான்னு தோணுச்சு. அதனால் உண்மையை சொல்லிட்டேன். என்ன உண்மை? அதான் நான் உன்னை பற்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் அப்புறம் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து வந்து இன்விடேஷன் கொடுத்தா. நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, உங்களுக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பேன், கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னேன். நீ போனியா? இல்லை போகலை. என்னதான் இருந்தாலும் என்னை லவ் பண்ண பொண்ணு இல்லையா. நான் அங்கே போனேன்னா அவள் என்னை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவா. எதுக்கு அதெல்லாம்? அதான் போல. அன்னைக்கு எதுக்காக நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போன? மறுபடியும் என்னை பார்க்க வரவும் இல்லை. எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல. நீ இல்லாம படிக்கிறது கூட வேஸ்ட்னு தோணுச்சு. பியூசி பாஸ் பண்ணதே பெரிய விஷயம்தான். வீட்டுல எங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோங்கிற பயத்துல டிகிரி முடிச்சேன். எப்பயாவது பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா உன்னை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நான் எதிர்பார்த்தேன். எத்தனையோ தடவை நீதான் நினைச்சு யார் யாரையோ பார்த்து நான் ஏமாந்து போயிருக்கேன். பத்தாததுக்கு அக்கா வேற ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அது நடந்து 2 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா பண்ண அந்த காரியத்தினால அப்பா கிட்ட என்னால எதுவும் பேச முடியல. அப்படியே சொல்றதா இருந்தாலும் நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹைஸ்கூல்ல இருந்து நான் ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவன் எங்க இருக்கானே தெரியாதுன்னா. ஆனா கல்யாணத்தன்னைக்கு கூட நீ எப்படியாவது வந்தே தீருவன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனா அதெல்லாம் சொன்னா கொஞ்சம் ஓவர்னு தோணும். நான் கல்யாண மேடை ஏறும்போது கூட நீ இங்கதான் எங்கேயோ இருக்கேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. தாலி கட்டுற டைம்ல இந்த சினிமாலெல்லாம் வர மாதிரி திடீர்னு அங்க வந்து நின்னு
என் ஜானுவை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு நீ கேட்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எதுவுமே நடக்கல. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. என் மனசும் ரொம்ப வெறுத்து போச்சு. எப்பவாவது எனக்கு மனசு சரியில்லைன்னா டக்குன்னு ஞாபகம் வர்றது ஹைஸ்கூல் ராமச்சந்திரன் தீர்த்தள்ளி தான். சார் டைம் ஆயிடுச்சு, வண்டி எடுத்து நான் கேட்ட முடியல. ஓகே, நான் இதை சரி எடுத்துறேன். ம். சாரி ராம், இதெல்லாம் என்னைக்காவது உன்னை பார்க்கும்போது உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்ச வார்த்தைகள். இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத, சரியா? ராம், இல்லை அதுக்கு இல்லை, நான் உன்னை காலேஜில் பார்க்க வந்தது, பேப்பரில் என் பேர் எழுதி கொடுத்தமிச்சது, இது எதுவுமே உனக்கு தெரியாத ஜானு. நீ எப்ப வந்த? சும்மா பொய் சொல்லாத ராம். இல்லை ஜானு, சத்தியமா நான் வந்தேன். உண்மையாவ சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ. டேய் கேளுடா. செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜானு. எஸ் ஜானகி நாகராஜ் கொஞ்சம் கூப்பிடுங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன லவ் மேட்ரா? அப்படிலாம் இல்லை சிஸ்டர். ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர்னா ரொம்ப பிடிக்கும். நடுவில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. லேடிஸ் காலேஜ் இல்லையா, இல்லைன்னா நாங்களே போயிருப்போம். இதுக்காக நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். இதுக்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், நாங்க எல்லாரும் ஒன்னா தான் படிச்சோம். உங்களை பார்த்தா பாவம்னு தோணுது. ஹெல்ப் பண்றேன், எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? ஒன்றும் இல்லை சிஸ்டர், பார்த்து பேசிட்டு போயிடும், அவ்வளோதான். அவ பேர் என்ன சொன்னீங்க? எஸ் ஜானகி. புக் கொடுங்களேன். டேய் எழுதும்போது அவங்க அப்பா பேர் சேர்த்து எழுது. இந்த காலேஜில் எத்தனை பேர் இருக்காங்களோ. இந்தாங்க. நீ கிளாஸ்க்கு போ, நான் வந்துடுறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராமச்சந்திரன் தீர்த்தஹள்ளி. ம். எக்ஸ்கியூஸ் மீ, ஜானகி நாகராஜ்? ஆமா, நான் தான். அது அங்க உங்களை பார்க்கணும்னு ஒரு பையன் கேட்டு கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீ என்ன அவனுக்கு தூதா? காலேஜுக்கு எதுக்கு தான் வரியா? படிக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. பிரின்சிபல் கிட்ட சொல்லி நானே டிசி வாங்கி கொடுக்குறேன். ஏய், இன்னொரு தடவை அவன் சொன்னா இவன் சொன்னான்னு முன்னாடி வந்து நின்ன கொன்னே போட்டுருவேன். உங்களை பார்த்துட்டு என்ன நல்லா திட்டி அனுப்பிட்டா. எதுக்கும் நீங்களே ஒரு வாட்டி நேரடியா அவகிட்ட போய் பேசுறது நல்லதுன்னு தோணுது. சிஸ்டர் சொல்லுங்க. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சொல்லுங்க. இனிமே அவளை எப்பவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க. டேய் ஏன்டா இப்படி சொல்ற? இரு வெளியே வரட்டும், நம்மளே பேசிக்கலாம். வேணாண்டா, இந்த 4 வருஷத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம். வா போலாம். என் பேச்சு கேளுடா. உங்க பேரை கேட்க மறந்துட்டேன். கீதா. தேங்க்ஸ் கீதா.
ஹலோ இப்போ ஒருத்தங்க போனாங்கல்ல அவங்க ரூம் நம்பர் 216 சார். தேங்க்யூ. ஜானு ஜானு உள்ள வராத. இல்ல 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 நான் இங்கே தான் இருக்கேன். ஜானு ஆர் யூ ஓகே? நான் உன்னை பார்க்கல ராம், நான் உன்னை பார்க்கல. ஜானு 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 ப்ளீஸ் அழாத ஜானு ப்ளீஸ் ஜானு ப்ளீஸ் என்ன பாரு, அழாத ஜானு ப்ளீஸ் அழாத. நான் உன்னை பார்க்கல, சத்தியமா நான் உன்னை பார்க்கல ராம். I promise. நான் சத்தியமா உன்னை பார்க்கல. I swear ராம், I swear. ஜானு எக்ஸ்கியூஸ் மீ, ஜானகி நாகராஜ்? ஆமா, நான் தான். அது அங்க உங்களை பார்க்கணும்னு ஒரு பையன் கேட்டு கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீ என்ன அவனுக்கு தூதா? காலேஜுக்கு எதுக்கு தான் வரியா? படிக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. பிரின்சிபல் கிட்ட சொல்லி நானே டிசி வாங்கி கொடுக்குறேன். ஏய், இன்னொரு தடவை அவன் சொன்னா இவன் சொன்னான்னு முன்னாடி வந்து நின்ன கொன்னே போட்டுருவேன். ஏன் இப்படி ஆச்சு ராம்? என்னால நீ கூட. உனக்கு என்ன பிடிக்கலன்னு நான் நினச்சது தப்பு தானே. அன்னைக்கு எப்படியாவது உன்னை மீட் பண்ணியிருக்கணும். அவசரம் எல்லாம் என் தப்பு தான். அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு உன் பேரை சொல்லியிருந்தா எல்லாமே மாறி இருக்கும். எல்லாமே மாறி இருந்திருக்கும். எல்லாமே என்னோட தலையெழுத்து. ஆனால் இப்போ எதுக்கு நமக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரணும்? அதையே உண்மை நினச்சி வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் இல்லை ஜானு? நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன் ராம். இருந்தாலும் நீ என்னை தேடிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை பாத்தியா? எத்தனையோ வேதனைகள்ல இப்ப இதுவும் ஒரு வேதனை. அது என்ன, பக்கத்துல இருக்கும்போது சொல்ல தைரியம் இல்லாதவனுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றதுக்கு மட்டும் எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? இல்லை, நான் தினமும் நினைப்பேன் இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு. ஆனால் நான் என் மனசுக்குள்ள ஜானு ரொம்ப அறிவாளியான பொண்ணு, நான் அப்படி இல்லை. ஜானு நல்லா பாடுவா, எனக்கு அந்த திறமை இல்லை. ஆனால் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்லனா செத்துருவேன்னு ஒரு ஃபீல். அதான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேராக காலேஜுக்கு வந்துட்டேன். ஆமா ராம், நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நான் அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? எப்படியோ தெரிஞ்சிட்டேன் விட. எப்படின்னு சொல்லு. நீ பெங்களூர்ல தானே இருந்த? நான் பசங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். நீ எங்க போற, என்ன பண்ற, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா
பெங்களூர்லேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேராக காலேஜ்க்கு வந்துடுவேன். காலேஜ் முடிகிற வரைக்கும் காத்துட்ருப்பேன். காலேஜ் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போகும்போது உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன். நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். நீ அன்னைக்கு இன்னொருத்தனை பார்த்து கோவப்பட்டதை போய் என்னை பார்த்து கோவப்பட்டேன்னு தப்பாக நினச்சதை தவிர எல்லாமே எனக்கு தெரியும் ஜானு. என்ன தெரியும் சொல்லு பாப்போம். எஸ்எல்சியில் உன்னோட மார்க் 550, பியூசியில் 382. எல்லா பர்த்டேக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுத்துருவேன். அப்போ உனக்கு பிடிச்ச பாட்டை நீ பாடி காட்டுவ. உன்னோட அப்பா உனக்கு பிடிக்காத கோர்ஸில் சேர்த்து விட்டாரு. அந்த கோவத்தில் நீ வீட்டில் 4 நாள் சாப்பிடாம இருந்த. அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த கிழவனுக்கு தான் புரியல. இல்லை, நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அது தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். சாரி. 2001 டைஃபாய்டு வந்தது, 2005 ஜாண்டிஸ் வந்தது. அதுவும் சொல்லி வச்ச மாதிரி எக்ஸாம் அன்றைக்கி கரெக்டாக வந்தது. நீ எக்ஸாம் எழுதலை. அந்த நேரத்தில் ஒரு பையன் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். அதான் அந்த ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கிற பையன். அவனை யாரோ நாய் அடிக்கிற மாதிரி அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்கன்னு போலீஸ் கேஸெல்லாம் ஆச்சுல்ல, அந்த யாரோ நான் தான். வாட்? அப்புறம் என்னை தவிர ஒரு 3 பசங்க உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆனுவல் டே அன்றைக்கி நீ முதல் முறையாக புடவை கட்டிட்டு வந்தல, அது ராமர் கலர் புடவை. அன்றைக்கி எங்கே அது அவுந்துட போதோன்னு ஒரே டென்ஷனில் இருந்தேன். அதோட எல்லாரும் உன்னையே பார்க்கறதுனால ஒரு வெக்கம் வேற. அன்னைக்கு நீ எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா ஜானு? எப்படி? இன்னொரு தடவை பண்ணு. அதுக்கப்புறம் நான் உன்னை அந்த மாதிரி பார்த்தது உன்னோட கல்யாணத்தன்னைக்கு தான் ஜானு. அந்த ப்ளூ கலர் ரேஷ்மி புடவை. நீ நினச்ச மாதிரி நான் அங்கே தான் இருந்தேன் ஜானு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். தாலி கட்டுற வரைக்கும் என்னால் இருக்க முடியல. அந்த மண்டபத்தில் இருந்த அந்த சவுண்டை விட்டு என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி போயிட்டேன். காஃபி. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, கரெக்ட் டைமுக்கு தான் வந்தீங்க. கேன் ஐ சர்வ் சார்? இல்லை இல்லை, தேங்க்யூ நாளை சார். பார்த்துக்கிறேன். சரி ஜானு, நான் கிளம்புறேன். காலையில் 3 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். நீ ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு. நான் உன்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். சரியா? ஏய், பை. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்க வா. இல்லை, அப்படியே சொல்லு. நான் இங்கேருந்தே கேட்டுட்டு ஏச்சி, கிளம்புறேன். இங்க வந்து உட்காரு. இருபது வருஷம் ஆச்சு இந்த முகரக்கட்டையை பார்க்கறதுக்கு. அதுவும் ஒரே ஒரு ராத்திரிக்கு. இதுக்கே நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்ல, நான் அதை நாளைக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீ என்கிட்ட தூங்கு, நாளைக்கு நான் வரேன்னுலாம் சொல்லாத. இன்னைக்கு நான் உன் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? ம். கிழிஞ்சது போ. என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சரி, அதுக்கு என்ன நம்ம இப்போ? 2 பேரையும் ஒன்றா பார்த்தாங்கன்னா 3 பேர் சேர்ந்து 4 விதமாக பேசுவாங்க. அவங்க இங்கே பார்க்குறாங்களா? இல்ல, அவங்க இந்த பக்கம் பார்க்க கூட இல்ல. ஆனா நாம அந்த பக்கம் தானே வெளியே போனோம். ஐயோ, ஆமாம்ல, செத்தண்டா. சரி சரி, நான் போய் வாஷ்ரூமில் இருக்கேன். அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண, நான் வரேன். இவளுங்களெல்லாம்
ஆனால் வீட்டில் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இது வாஷ்ரூம். இது கிச்சன். கிச்சனா? வாஷ்ரூம் தட் சைட். தட் சைட். ஓகே, தேங்க்யூ. இப்போதைக்கு போகிற மாதிரி தெரியல. ஹாய் சார். என்ன பண்றீங்க இங்க இந்த நேரத்துல? இங்க என்ன பண்றீங்க? அடையாளமே தெரியல. அப்படியா? உங்களை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது. உங்களுக்கு இந்த லுக் ரொம்ப நல்லா இருக்கு சார். அது இருக்கட்டும், இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? டைம் ஆகுது. சார் இன்னைக்கு சுஜி பர்த்டே, அத கேக் கட் பண்ணலாம்னு வந்தோம். ஓ, ஹாப்பி பர்த்டே. Thank you sir. இந்த நேரத்துல வெளிய வரீங்களே, வீட்ல எதுவும் கேட்க மாட்டாங்க? சார் அது வந்து சார் வைஃபா? வைஃபா? யார்? ஹாய் மேம். ஹாய் மேம். ஹாய். நாங்கலாம் ராம் சார் ஸ்டூடண்ட்ஸ். தெரியும். இப்பதான் சொன்னான். ஐ மீன் சொன்னாரு. ஆக்சுவலி சாருக்கு கல்யாணம் ஆனதே இங்க யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியாது. அப்படி ஒண்ணும் இல்ல. லவ் மேரேஜ்ல அதான் யாருக்கும் சொல்லல. லவ் மேரேஜா? ஏன் என்னாச்சு? சாருக்கு கல்யாணம் ஆனதே எங்களால நம்ப முடியல. இதுல லவ் மேரேஜ்னா எங்களால சுத்தமா நம்ப முடியல. அதையே அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மேம், பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு. நாங்களும் கொஞ்ச நேரம் சிரிக்க கூடாது. சரி சரி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க. பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு வீட்டுக்கு போங்க. தேடுவாங்க. அவங்களே விரட்டுற. நீங்க வந்து உட்காருங்க. கம். இல்ல இல்ல, நீ பாருங்க மேம், நீங்க இருக்கும்போதே நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லு. எங்க விட்ட? அதான் சிரிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. சிரிக்க கூடாது, ஸ்லீவ்லெஸ் போட கூடாது. இவருக்கு எங்க அப்பாவே பெட்டர். அவன் அப்படிதான். இனிமே பொண்ணுங்க கிட்ட ஜென்ட்லா நடந்துக்கோன்னு நான் சொல்றேன். ஓகேவா? மேம், சார் எப்படி லவ் பண்ணீங்க? எங்களோடது ஸ்கூல் டைம் லவ். ஹை ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல இருந்தா? சார் நீங்க வெக்கப்படுறீங்களா? மேம், நீங்க எப்போ அக்செப்ட் பண்ணீங்க? அன்னிக்கே, அந்த நிமிஷமே, சொன்ன உடனேயே. நீங்க இருக்கிற அழகுக்கு ஒரு வாரமாவது அலைய வச்சிருக்கணும். ஆனா அப்ப அவன் தான் எனக்கு எல்லாமே. இப்போவும். மேம், சார் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு? இது மட்டும் சொல்லுங்க மேம், நாங்க கேட்டுட்டு ஓடி போயிடுறோம் ப்ளீஸ். நோண்டி நோண்டி கேக்குறாடா, சும்மா இருக்க மாட்டோம். பர்த்டே gift மேம், ப்ளீஸ். ஸ்கூல் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது 10th ராம் திடீர்னு ஊரை விட்டு பெங்களூருக்கு போயிட்டான். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. நாளெல்லாம் கண்ணீர்லயே கடந்துச்சு. காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட என்னால் அவனை மறக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என் ராம் கண்டிப்பா வருவான்னு, எனக்காக என்ன தேடி வருவான்னு. சில நேரத்துல நம்மளை சுத்தி எதுவுமே நடக்கலன்னாலும் ஏதோ நடக்க போகுதுன்னு நம்ம உள் மனசு சொல்லும்ல, அந்த மாதிரி அன்னைக்கு எனக்கு நடந்துச்சு. கேள்வி நேரம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. வாங்க வாங்க. ஓகே, டேக் கேர். இங்க வா இங்க வா, ஒரு நிமிஷம். நைட்டு 10 மணிக்கு வீட்டில் கேக் கட் பண்ண பார்த்தாதா? 12 மணிக்கு ஃபுல் மேக்கப் போட இங்கே தான் வந்து கட் பண்ணுமா? போ, நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ண போ. சார், ஜோடி சூப்பர். அடி பீடி மாதிரி ஜோடியை பற்றி பேசுகிறேன். வேறு என்ன வத்தி வச்சாலும். சார், குட் நைட். குட் நைட். போ. ஹலோ, போ போ, நேரத்துக்கு வீட்டுக்கு போ. கண்ட நேரத்தில் ஊரை சுற்றிக்கிட்டு போ. ஜானு, போலாமா? டைம் ஆச்சு. யா யா. ராம், நெக்ஸ்ட் எங்க? ஜானு, நீ தப்பாக எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்லலாமா? அம்மாடியோ, எங்க சொல்லு. அது இங்கேருந்து ஹோட்டல் ரொம்ப தூரம். சரி. வேண்டாம் விடு. ஐயோ, என்னன்னு சொல்லு. அதான் இங்கேருந்து ஹோட்டல் ரொம்ப தூரம். அதுக்கு வேண்டாம் விடு, நான் கிளம்பலாம்.
ஐயோ சொல்லு. அது இங்கேருந்து ஹோட்டல் ரொம்ப தூரம், ஆனால் என் ஃப்ளாட் இங்கே கிட்ட தான் இருக்குது. அதான் அங்கே போகலாமா? என்னை பத்தி என்ன நினைக்கிற ராம்? இல்லை சாரி, நான் தப்பான அர்த்தத்தில் சொல்ல. இங்கே மழை வர மாதிரி இருந்தது, ஹோட்டல் வேற ரொம்ப தூரம். நான் வேணா கேப் புக் பண்ணுறேன், நீ அதில் போயிடு, அதான் உனக்கு சேஃப். ஆமா, இந்த விஸ்வாமித்ர முனிவரை டான்ஸ் ஆடி மயக்குமே ஒரு பொண்ணு, அவ பேர் என்ன? மேனகா. அவ கூடவே இன்னும் 2 இருக்குமே, அதுங்க பேர் என்ன? அது ரம்பா, ஊர்வசி. கரெக்ட். அதுங்க 3ஐயும் அதே ட்ரெஸ்ஸோட ஒரு நைட் பூரா உன்கிட்ட விட்டுட்டு போலாம். பெருசா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன், அவங்கள ரொம்ப சேஃபா பாத்துப்பேன். அது நான் மீச தாடியெல்லாம் ட்ரிம் பண்ண வச்சிட்டல, அதனால உனக்கு அப்படி தெரியுது. ஓ, இல்லைன்னா மட்டும்? இல்லைனாலும் அப்படிதான் தெரியும். வா. ராமச்சந்திரன் தீர்த்தலியோட வீடு இதானா? நல்லா இருக்கு. ஐயோ, எல்லாமே ஈரமாயிடுச்சு. இல்ல அது பரவாயில்ல. ராம், பாத்ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட். ஓகே. நான் டவல் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஜானு, ஜானு. அது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே வச்சுருக்கேன். இந்த டவலும் சோப்பும் இங்கே கை கட்டுற தூரத்தில் இங்கே வச்சிருவா. எதுக்குடா? அதான் இங்கேயே இருக்கே. ஐயோ, அது நான் யூஸ் பண்ணுற சோப்பு. உனக்கு கூட சொரியாசிஸ்லாம் இல்லைல்ல? சீச்சி, இச்சிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை கொஞ்சம் காய போட்டுறியா? இந்த டவல். தேங்க்ஸ். ராம், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ கேட்டுதான் ஆகணும். என்ன? நீ இப்படியே இருக்கக்கூடாது. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும். எனக்கு உன் குழந்தைங்களை பார்க்கணும், அவங்கள தூக்கி கொஞ்சணும். அவங்க கண்ணில் உன் சாயல் இருக்கா, மூக்கில் உன் சாயல் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் உன் பொண்டாட்டி என்ன பார்க்கணும். அவ யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும். அவகிட்ட என் ராம கண்ணு கருத்துமா பாத்துக்கணும்னு சொல்லுவேன். டின்னர் ஆர்டர் பண்ணுறோமா? ஹோட்டலில் வேற நம்ம எதுவுமே சாப்பிடல, எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்குது. எப்படி இருக்கு? அம்மா சமையல் மாதிரி இருக்கு. ஜானு, நீ சந்தோஷமா இருக்கல்ல? ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏ லூசு, நான் இப்போ எப்படி இருக்கேன்னு கேட்கல, ஜென்ரலாக எப்படி இருக்கேன்னு கேட்டேன். என்னடா என் அம்மா மாதிரி கேள்வி கேட்குற? கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தனியாக வேற சிங்கப்பூரில் போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம தினமும் சாமி முன்னாடி போய் அழுவேன். ஆனா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா. நானா எதுவும் சொல்லாமலேயே அவர் என் மனசை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாரு.
குறைன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தோஷமா இருக்கேன்னா நிம்மதியா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா இந்த சமயத்துல இப்போ உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. ஆனா சொல்ல மாட்டேன். ஜானு இங்கே இரு, நான் போய் லைட் எடுத்து வரேன். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. என்னடா இது? மெமரிஸ். பா, தீர்த்தள்ளி ஸ்மெல்லு. எப்படி இதெல்லாம் சேஃபா வச்சிருக்க? இது உண்டு. என்னோடதா? இது எப்படிடா உன்கிட்ட? அது கால் முளைச்சு அப்படியே நடந்து வந்துருச்சு. சுட்டுட்டேன். அதான் எப்படி? அது நீ பிடி கிளாஸ் போகும்போது எப்போவுமே ஷாலை கிளாஸில் விட்டுட்டு போயிடுவேன். நான் அதை கவனிச்சிருக்கேன், அதான் சுட்டேன். ஏ இல்லை, இது எடுக்கக்கூடாது. இதுவும் ஒன்றுது தான். இல்ல இல்ல, அது வேண்டாம் வேண்டாம். ஏய், அப்புறம் ஏன் புடுங்குற? இல்ல வேண்டாம். என்ன லவ் லெட்டரா? பின்ன என்ன, ஏதாவது கவிதையா? அட பாவி, கவிதையா? என்ன பத்தியா? எங்க காட்டு. இல்ல இல்ல வேண்டாம், இது நீ படிச்சா சிரிச்சிருவேன். நானே நிறைய தடவை படிச்சு சிரிச்சிருக்கேன். டேய், என்ன பத்திலாம் யாருடா கவிதை எழுத போறா? நீ எழுதினாதான் உண்டு. ஓகே, நீயே படி. படி. அன்புள்ள ஜானு, காலை பொழுதில் கதிரவனாய் ஜொலிப்பவளே, குருவிகளின் சத்தமும் கிளிகளின் கூச்சலும் அதிகாலை என்னை எழுப்பியது. உன் முகத்தை பார்க்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம்தான் என் ஒரு நாளின் லட்சியம். அதை நோக்கியே என் பயணம். அனுதினம் கள்ளம் கபடம் இல்லாத உன் முகத்தை, உயிருள்ள ஓவியத்தை தினம் பார்ப்பதே ஒரு வரம். என் அச்சத்தை போக்கும் தினம். என் பயம் உன்னிடம் என் அன்பை சொல்வதல்ல, சொன்ன பிறகு அதை நீ ஏற்பாயா என்பதுதான். உன் இரட்டை பின்னலை பார்க்கையில் என் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. உன் இரட்டை பின்னலை பார்க்கையில் என் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. இரவில் விட்டில் பூச்சியாய் என் கனவு ஜொலிக்க, கனவில் நீ வந்து என் கண்ணீரை துடைக்கிறாய். கண்ணாடியின் முன்னின்று நான் என் பிம்பத்தை தேடினேன். ஆனால் அனுதினம் உன் பிம்பம் என் முன் வந்து காந்த கண்களால் என்னை கவிதைகள் கூற வைத்து கிறுக்கிக் கொண்டிருந்த என்னையும் ஒரு கவிஞனாக்கினாய் நீ.
ஒரு கவிஞனாக்கினாயினே உன் அன்புள்ள ராமச்சந்திரன். ராம், நீ இன்னும் தூங்கலையா ஜானு? மேலே வா. இல்லை, நான் இங்கே தரையில் கம்ஃபர்டபுளாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே வரப்போறியா இல்லையா? உன்னோட மெயில் ஐடி, ஹைட்டு, வெயிட்டு எல்லாம் சொல்லு. எதுக்கு? நான் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன். ஆட வேண்டாம். ஏன் வேண்டாம்? அது எஸ் ஜானகி நாகராஜனுங்கிற பொண்ணை காதலிச்சுட்டு வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தோணலை. நான் மட்டும் ராமச்சந்திரன் தீர்த்தல்லியை லவ் பண்ணிட்டு நிதின்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கல? எல்லாம் முடியும், சொல்லு. வேண்டாம். சொல்லு. janu99@gmail.com. ஐயோ, பாஸ்வேர்டு ஜானு ஐ லவ் யூ வா? இல்லை, ஆ, ஜானு ஃபார் எவர் 777. டைம் ஆயிடுச்சா? இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனா. ஆமாம், அந்த பொண்ணு ஏதோ ரகசியம் சொல்லிட்டு இருந்தா. என்ன சொன்னா? சார் ரொம்ப நல்லவர், பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னான். சார் ரொம்ப நல்லவர்னு எனக்கும் தெரியும், ஆனால் என்கிட்ட பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னான். அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. போலாம் ஜானு. முதலாய் வதைக்கிறியே, தலை சுத்துதே,
காதல் போல் தொடர்கிறதே மனசுக்குள்ளே காண்பதெல்லாம் கண்கள் தேடுதே படர்கிறதேனோ நான் அதிலே நினைவுகளாய் எறிந்திடுவேன் கூறுவை கண்ணே இனியும் விடையை காரணம் உண்டா மௌனந்தன் மொழியா நினப்பினுள்ளே துடிக்கிறதே உணர்வுகளை புதைக்கிறதே நீளும் ராத்திரிதான் இந்த இரவிலும் ஏனோ மனசெல்லாம் சந்தோஷத்தை காண்கிறதே சம்மதமாய் இருதயத்தின் இறுதி நகலோ வெக்கப்பட்டு நிற்பதும் மாறவே இல்லை இப்போதேனும் சொல்லி மறந்து விட்டாயா கேட்பதெல்லாம் நானேதான் இது என்ன நியாயம் உணர்வுகளை புதைக்கிறதே நீளும் ராத்திரிதான் என்ன ஜானு? இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்துட்டு போறேனே. ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு ஜானு. ப்ளீஸ் ராம். அப்படி பார்க்காத ஜானு. எங்க போற? ஒரு நிமிஷம் வரேன்.